எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது மயிலாடுதுறை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு கள நிலவரங்கள் பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். மயிலாடுதுறை மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? இந்த மயிலாடுதுறை மாவட்டம் இதுவும் கொஞ்சம் சின்ன மாவட்டம் தான். இதுல 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சீர்காழி தனி தொகுதி, மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி மற்றும் பூம்புகார் தொகுதி. முதல்ல சீர்காழி சட்டமன்ற தொகுதி இருக்கும். அந்த சீர்காழி டிஎம்கே சிட்டிங் சீட்டு. கடந்த முறை திமுக சார்பாக போட்டியிட்ட பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட 50% ஓட்டு எடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் 43% எடுத்தாங்க. நாம் தமிழ்ல இருந்து கவிதா 16,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுக 1000 ஓட்டு வந்திருக்காங்க. இப்போ திமுக கூட்டணி மதிமுக கண்டெஸ்ட் பண்ணு செந்தில் செல்வன் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுக இருந்து முன்னாள் எம்எல்ஏ மா சக்தி கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் நாம் தமிழ்ல இருந்து சுபாஷ், டிவிகே சிஎஸ் கோபிநாத் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா இது 35% இங்க ஒன் இயர் ஆப்ரேஷன். 1 இயர் கொஞ்சம் இதா இருக்காங்க. அப்புறம் பறையர் இங்க 20%, பட்டார் 10%. ஸோ அந்த கவுண்டர் கன்சல்டேஷன் பழைய பல்லுங்க இருக்கு. அப்புறம் முஸ்லிம்ஸ் 8%, முக்குளத்தோர் இங்க 8, முக்குளத்தோரும் ஒரு டீசெண்டா 5% இருக்காங்க. இப்போ திமுக இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா 2016 பாத்தீங்கன்னா இங்க ஒரு 38% அப்படித்தான் எடுத்திருக்காங்க. இங்க பாமக ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. போன முறை திமுகவுக்கு அப்படி டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. பிளஸ் கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டும் திமுக கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிருக்கு. அந்த இன்ஃபேக்ட் ஒருவேளை பாமக ஓட் டிரான்ஸ்பர் ஆகி எஸ்சி கன்சல்டேஷன் கூட இங்க இருக்கலாம். ஸோ அதுக்கும் எஸ்சி கன்சல்டேஷனுக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு. ஹை 1 இயர் பாப்புலேஷன் எஸ்சி கன்சல்டேஷன் ஆஃப் டிகேவி பறையர் முஸ்லிம் இந்த கன்சல்டேஷனே கிட்டத்தட்ட இதுவும் 1 இயர் ஈக்குவலண்டா வருது. இந்த போலரைசேஷன் வரலாம். முக்குளத்தோர்ல கொஞ்சம் அதிமுக போகலாம். இப்ப என்னன்னா இந்த ஒர்க்க நாம் தமிழர் கடந்த முறை 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுவும் கொஞ்சம் இந்த திமுக போன் ஓட்ஸ் தான். ஸோ இந்த ஒர்க்கு இப்போ திமுக என்ன பண்ண இப்போ ஒரு மதிமுக வேட்பாளரால் இந்த ஒர்க்கை பண்ண முடியுமா என்பதுதான் நீங்க பெரிய கொஸ்டின். ஏன்னா அதிமுகவை நேரடியாக கண்டெஸ்ட் பண்ற சீட் இது. ஸோ மதிமுக கேண்டிடேட் எந்த அளவுக்கு அது இந்த தலித் கன்சால்டேஷன் பண்ணுவாங்க, அது ஒரு விஜய்க்கு ஒரு போகவும் வாய்ப்பு இருக்கு. அதிமுக சார்பாக நல்ல கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. அவங்க அதிமுக கொஞ்சம் அங்கே ஓட்டிருக்கும். பட் 1 இயர் ஓட்டு ஓரளவுக்கு அதிமுக ஃபுல்லா வந்துடும். ஸோ என்னை பொறுத்தவரை இது க்ளோஸ் ஃபைட். இந்த சீட்ல நான் மதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன் இந்த சீட்டை பொறுத்தவரை. அடுத்து மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி. ஸோ மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை இது காங்கிரஸ் சிட்டிங் சீட். ட்ரெடிஷனலாகவே காங்கிரஸ் நின்று போட்டியிடுகின்ற சீட்டு. கடந்த மாதிரி காங்கிரஸ் சேர்ந்த ராஜ்குமார் ஒரு 42% ஓட்டு எடுத்துருக்கா. 42% ஓட்டு ஜெயிச்சார். அவருக்கு எதிராக பாமக வேட்பாளர் 40% கண்டெஸ்ட் பண்ணாங்க. நாம் தமிழ்ல காசிராமன் ஒரு பிராமின் கேண்டிடேட் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் 13,000 ஓட்டு போனாட்டு எடுத்தாரு. 8% ஓட்டு எடுத்திருக்காரு. அமமுகல இருந்து அன்பரசன் கோமல் கண்டெஸ்ட் பண்ண அவங்க 7,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த அமமுக 4% ஓட்டு பாமக டிரான்ஸ்பர் பண்ணா டெக்னிக்கலா லாஸ்ட் டைம் விட பெட்டரா ஜெயிச்சுக்கலாம். பட் என்னன்னா பாமக அங்க ஸ்பிளிட் ஆகி நிக்குது. பாமக ராமதாஸ் தரப்புல ஒரு கேண்டிடேட் இருக்கு. இந்த பாமக கேண்டிடேட் சித்தமல்லி பழனிசாமி, ராமதாஸ் இந்த சக்தி அளிக்கிறாரு. நாம் தமிழ் இந்த காசிராமன் அவங்க மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் டிவிகேல இருந்து ஹரூன் ரஷீத்னு ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை பாமக கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுல டிவிகேவும் கொஞ்சம் ஓட்டு ஸ்பிளிட் பண்றதால கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட்ஸ் அங்க கொஞ்சம் நிறைய இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதோட சோசியல் பேக்கப் ஸ்பிளிட் பார்த்தோம்னா இங்க 1 இயர் பாப்புலேஷன் 28%. பாமக ராமதாஸ் அன்புமணிதர் 2 ஸ்பிளிட் ஆகும். பறையர் பக்கம் இருக்காங்க 21%, முக்குளத்தோர் 12%. அதிலும் கொஞ்சம் திமுக ஒரு ஸ்பிளிட் பண்ணியிருக்கலாம். முஸ்லிம் 10%, அப்புறம் பல்லர் ஒரு 8%. ஸோ இந்த ஒரு மிக்ஸ்டான இதுல காங்கிரஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அது முஸ்லீம் வேட்பாளர்
ஓரளவுக்கு எடுத்துருவாங்க. பழைய பல்லர் கன்சால்டேஷன்ல வந்து வெற்றி பெற்று வரதுன்னு நினைக்கிறேன். டிவிகேயும் கொஞ்சம் இதை போட்டதால மேபி நாம் தமிழர் கொஞ்சம் ரிபல் ஓட்டு செக்ஷன்ல போகலாம். பட் இவங்க வந்து காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இங்க வந்து டிவிகேயோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இங்க பெட்டரா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாமக கண்டெஸ்ட் பண்றாங்கன்றதால செக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய டிவிகே ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. இங்க அடுத்து பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. இந்த பூம்பா சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க திமுக சேர்ந்த நிவேதா முருகன், இவர் தான் மாவட்ட செயலர் நினைக்கிறேன், இவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுக இருந்து அதிமுக பவுன்ராஜ், அவர் தான் மாவட்ட செயலர், அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ கடந்த முறை வந்து 2 பேர் கண்டெஸ்ட் பண்ணும்போது நிவேதா முருகன் வந்து 46.5% ஓட்டு எடுத்திருக்காரு. பவுன்ராஜ் ஒரு 44.5% எடுத்திருக்காங்க. அமமுகவுக்கு ஒரு 1000 ஓட்டு தான் இருந்துச்சு. காளியம்மாள் இங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு 14,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து 1 இயர் இங்கேயும் 78% இருக்காங்க, பறையர் 20%, பல்ல 10%, முஸ்லிம் 8% இருக்காங்க, முக்குளத்தோர் ஒரு 5% இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது க்ளோஸ் ஃபைட்டா தான் இங்கேயும் இருக்கும். இங்க வந்து டிவிகே இருந்து ஒரு விஜயாலன் ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு, நாம் தமிழ்ல இருந்து இளைய நகுலன் ஒரு கேண்டிடேட். ஸோ க்ளோஸ் ஃபைட்டா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எப்படி போகும் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கடந்த முறை பார்லிமெண்ட்ல கூட திமுக பர்ஃபார்மன்ஸ் இங்க கொஞ்சம் பெட்டரா தான் இருந்திருக்கு பூம்புகார் தொகுதியை பொறுத்தவரை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது க்ளோஸ் ஃபைட்ல நான் இங்க திமுக நிவேதா முருகனுக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். ஒருவேளை டிவிகே சைட்ல கொஞ்சம் ஸ்பிரிட் கொஞ்சம் அங்க நிறைய வரும் பட்சத்தில் அதிமுக சேர்ந்த பவுன்ராஜுக்கும் வாய்ப்பு இருக்கு. காளியம்மாள் அவங்க வந்து நிஜமாலே ஸ்பிட் பண்ணி கொண்டு வர முடியுமா நாம் தமிழ் ஓட்டுன்றது அதுவும் பார்க்கணும். நாம் தமிழ் ஓட்டு விஜய் நோக்கி போகுமா அதுவும் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ரோலும் இருக்கு. நிச்சயமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம். இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார். இதுல மயிலாடுதுறையில திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், சீர்காழியில திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், பூம்புகார்ல திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், ஆக மொத்தம் 3ம் திமுகவிற்கு சாதகமான தொகுதியாகத்தான் இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா பார்த்தோம். மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திப்போம். நன்றி.